படித்தவங்கள்ட்ட கேட்குறேன், ஒழுக்கமாக இருங்க. தாசில்தார் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, வில்லேஜ் முனிசிபல் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, நாடு ஒழுக்கமாக இருங்கயா. அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்து சொல்லுங்க, எவன் ஆளட்டுமே. ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்தான்னு மாற்றினான்னு வைங்க, அடுத்து வர இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்துட்டேன்னு வச்சுக்க, எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி? நீ அப்படி இல்லைல்ல. நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் இல்லையா. நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்றேன், யாரை வேணாலும் கைது பண்ண நீ விளங்குவே, நாய்க்கு பிறந்தவனே. பெண்கள்கிட்ட சொல்லையா, இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்கள் வாழக்கூடாதுமா. புருஷன் லஞ்சம் வாங்குற பேர்ல இருந்தால் வாழாதிய. அவன்கிட்ட சொல்லிடுங்க, உன் கூட வாழ எனக்கு கேவலமாக இருக்குடா, 5000 ரூபாய்க்கு என்ன காரியம்லாம் பாக்க, எவனா 2 லட்ச ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவாடா, உன் கூட நான் வாழ முடியாதுன்னு பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும். இந்த நாட்டை காப்பாற்றலான பெண் தானே மாற்ற முடியும். பெண்களை ரொம்ப அடிமையாக்காதீங்க. பெண்கள் நினைக்கணும், போராடணும் பெண்கள்லாம். இப்போ பெண்கள் இந்த மது கடைக்கெல்லாம் எதிராக போராடுங்க, மகிழ்ச்சியா இருக்கு. அங்கேயும் பாருங்க, ஏழை பெண்கள் தான் தைரியமா நிற்கிறாங்க. தைரியமா